அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, செம்மொழி பூங்கா என்ற தலைப்பிலே ஒரு கவிதை படிக்கிறேன், கேளுங்கள். கோவை நகரிலே செம்மொழி பூங்கா, இதை நேரிலே கண்டால் விழி இரண்டும் தூங்கா. சமையலுக்கு தலை சிறந்தது தேங்கா, பூங்காவின் அமைப்போ மனதை விட்டு நீங்கா. கண்ணுக்கு விருந்தளிப்பது இது, இதைவிட சிறந்தது கோவையிலே எது? இது மக்கள் அனைவருக்கும் பொது, இங்கே எடுத்துச் செல்ல ஆகாது மது. பழங்கால நினைவு கூறும் சிலைகள், முதல்வரின் மனதிலுண்டு கலைகள். கடலில் உலாவருது அலைகள், இதில் கூட கண்டுபிடிப்பார் பிழைகள். காலையில் சென்றால் மாலை வரை ரசிக்கலாம், மனம் குளிர அனைத்தையுமே பார்க்கலாம். உள்ளமானது மீண்டும் வர தூண்டலாம், அங்கே நிம்மதிக்கு சென்று வர நினைக்கலாம். பூங்காவை திறந்து வைத்தது அரசு, நிமிர்ந்தது கோவை மக்கள் சிரசு. முதல்வரின் மனமோ மிக மிக பெருசு, அவரை பாராட்டி கொட்டுங்கள் முரசு. நன்றி, வணக்கம். படைப்பு வெங்கடேசன், மேச்சேரி.